ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு செஷன் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டிங். ஓகே, ஸோ ஆங்குலரில் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம நேவிகேட் பண்ணி போகிறோம் அப்படின்னா, விச் மீன்ஸ் ஒரு ஸ்க்ரீன்லேருந்து நான் இன்னொரு ஸ்க்ரீன் வந்து நேவிகேட் பண்ணி போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ரவுட்டிங் வழியாக தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நேவிகேட் பண்ணி போக முடியும். ஸோ ரவுட்டிங் மேக்ஸ் அவர் அப்ளிகேஷன் அஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்பை, ஒரு ஆங்குலர் ஆப்பை சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ரவுட்டிங் கான்செப்ட்ஸ் வழியாக தான் மாற்ற போகிறோம். ஸோ நம்ம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதே நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ரவுட்டிங் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். கரெக்டா? அதனால நம்மளுக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. அவங்களே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப் ஐபன் ரவுட்டிங் டாட் மாடல் டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரூட் மாடல் எங்கே லொக்கேட் ஆயிருக்கோ அங்கே என்ன இருக்கும் உங்களுக்கு, ஆப் ஐபன் ரவுட்டிங் டாட் மாடல் டாட் டிஎஸ் சொல்லிட்டு ஒரு ரவுட்டிங் மாடல்ஸ் தனியாக கொடுத்துட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் வெர்ஷன் 8 அந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டிங் வந்து நம்ம இந்த மாடல்ஸே தான் சேர்த்து எழுதிட்டு இருக்கோம். பட் இப்போ நம்மளுக்கு ரவுட்டிங் வந்து தனியாகவே ஒரு ரவுட் மாடல்ஸாகவே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த மாடல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அ ரெகுலர் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸ் ஃபைல். அப்படி தானே? ஒரு கிளாஸ் நேம் தான் போட்டிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த ரெகுலர் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸை ஒரு ஆங்குலர் ஸ்டஃப்டு மாடல் கிளாஸாக மாற்றுறதுக்கு என்ன டெக்கரேட்டர் தேவைப்படுது? என்ஜி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் தேவைப்படுது. அதனால இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ஜி மாடல் சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் கொடுத்துருக்காங்க. பட் இங்க இருக்கிற மாதிரி இந்த டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே இந்த ரவுட்டிங் மாடல்ல இருக்காது. ஏன்னா இந்த ரவுட்டிங் மாடல்ல நம்ம ஜஸ்ட் என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த யூஆர்எல் பாத்துக்கு நான் எந்த காம்பனண்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இடத்துல என்ன பண்ண போறோம், சொல்ல போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூகுள் டிரைவ் வச்சு சொன்னோம் அப்படின்னா மை டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற யூஆர்எல் பாத்துக்கு தான் நான் இங்க மை டிரைவ் காம்பனண்ட்டுக்கு என்ன கிரியேட் பண்ண போறேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அதே என்னோட யூஆர்எல் பார்த்து எப்போ ஷேர்ட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு வருதோ அப்போ இந்த இடத்துல ஷேர்ட் வித் மீ காம்பனண்ட்டுக்கு தான் என்ன கிரியேட் பண்ண போறேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ எந்த யூஆர்எல் பார்த்துக்கு எந்த காம்பனண்ட்டுக்கு தான் எந்த காம்பனண்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல போறோமே தவிர ரவுட்டிங்க்கும் தனியா சொல்லிட்டு நம்ம ஒரு காம்பனண்ட்லாம் என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் இருக்கு. ஆல்ரெடி நம்ம நல்லா தெரியும் ஒரு மாடுல இம்போர்ட்ஸ்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடலுக்கு தேவையான ஃபர்தர் டிபெண்டன்சிஸ் மாடல்ஸ் ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டிபெண்டன்சிஸ் மாடல்ஸ் எல்லாமே எங்க பண்டில் பண்ணுவோம், நம்ம இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள தான் பண்டில் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் மறந்துருங்க. இது எல்லாத்தையும் மறந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க நம்மளுக்கு என்ன மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த ரவுட்டர் மாடல் மட்டும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த ரவுட்டர் மாடல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த ரவுட்டிங் பண்றதுக்கு நம்ம நிறைய டைரக்டிவ்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டர் ஐஃபன் அவுட்லெட், ரவுட்டர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டிவ்ஸ் வந்து தேவைப்படும். அந்த டைரக்டிவ்ஸ் எல்லாமே எதுக்குள்ளதான் பண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ரவுட்டர் மாடலுக்குள்ள தான் பண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த டைரக்டிவ்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரவுட்டர் மாடல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கணும், இம்போர்ட் பண்ணிருக்கணும். ஓகே, அப்ப நீங்க கேட்கலாம் இந்த ரவுட்டர் மாடல்ல நம்ம வந்து ரூட் மாடல்ல தானே இம்போர்ட் பண்ணுவோம், ஏன் இங்க வந்து ஆப் ரவுட்டிங் மாடல் இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ நம்மளோட அப்ளிகேஷனை வந்து 2 மாடல் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பிளிட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒன்று எதுக்காக சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே பண்டில் பண்றதுக்காக இந்த ரூட் மாடல். இன்னொரு நம்ம ரவுட்டிங் வேணும்னு சொல்லி கேட்டோம்ல, அதனால நம்ம தனியா ஒரு ரவுட் மாடல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள என்ன மட்டும் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரவுட்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ ரவுட்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி எந்த யூஆர்எல் பார்த்துக்கு எந்த காம்பனண்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இதுக்குள்ள இருக்க போகுது, இந்த ரவுட்டிங் மாடலுக்குள்ள இருக்க போகுது. ஓகே, அப்போ அதுக்கு தேவையான அந்த டைரக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே அன்லாக் பண்றதுக்காக இந்த ரவுட்டர் மாடல்ல உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம் சொல்லிட்டீங்கன்னா இம்போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வரும்போதே ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கோலன் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் டைப் இருக்கு. நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல பார்த்துருக்கோம்ல ஒரு கஸ்டம் டைப். ஓகே, அதுதான் இது. ஸோ ஒரு ஆங்கிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ரவுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் டைப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன இந்த கஸ்டம் ரவுட்ஸ், இந்த கஸ்டம் டைப்ஸ் ரவுட்ஸ் அப்படின்னா என்ன, இது என்ன மாதிரியான டேட்டா அக்செப்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரே வித் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லையும் அவங்க சொல்லியிருக்கிற கீஸை தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர வேற எந்த கீஸ் என்ன பண்ண முடியாது, நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்கன்னா நான் இதை எடுத்துட்டு போயிட்டு இப்போ என்னன்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ரவுட்ஸுங்கிற அரே என்ன மாதிரியான டேட்டானாலும் என்ன பண்ணிக்கணும், இது அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படிதானே? இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள போயிட்டு A கோலன் ஹாய் கமா B கோலன் ஹலோ அப்படின்னு கூட என்னால் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். பட்
இப்போ இந்த டைப் இந்த கஸ்டம் ரவுட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு நான் போய் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு காமிக்க ஆரம்பிச்சிச்சு எரர். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டைப்ஸ்ல this type should be an object with collections of this type should be an array with collections of objects. அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லயும் அவங்க சொல்லியிருக்கிற கீஸ் தான் இருக்கணுமே தவிர அதை தாண்டி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கீஸ் என்ன பண்ணக்கூடாது அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ல ஏபி அப்படிங்கிற ஒரு கீ என்ன பண்ணாது கிடையாது. ஓகே, அப்படி என்னென்ன கீஸ் இருக்கு அப்படிங்கறத இனிமே தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஓகேவா, ரைட். அப்ப நம்மளுக்கு தேவையான ரவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எதுல பண்டில் பண்ண போறோம், எதுல ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இன்சைட் த அரேக்குள்ள தான் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, ஸோ ரவுட்ஸ்ங்கிறது இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, ஏன் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு ரவுட்டும் இந்த இடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னா அரேக்குள்ள ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ல இருக்க போகுது. ஓகே, அப்போ அந்த அரேக்குள்ள 4 ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட எத்தனை ரவுட்ஸ் இருக்குன்னு அர்த்தம், 4 ரவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு தேவையான அந்த ரவுட்ஸ் எல்லாமே இந்த அரேக்குள்ள ஆப்ஜெக்ட்ஸா என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரவுட் கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் இருக்கு. இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல இந்த ஹெட்டர் எப்பவுமே இங்கே தான் இருக்க போகுது, இந்த லெஃப்ட் மெனு எப்பவுமே இங்கே, இந்த கேட்டகரிஸ் எப்பவுமே இங்கே தான் இருக்க போகுது, இந்த ஃபூட்டர் இங்கே தான் இருக்க போகுது, இந்த பர்டிகுலர் பொசிஷன் மட்டும் தான் என்ன ஆகுது நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்க போகுது. அப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரூட் காம்பனன்ட்ல ஸ்டாட்டிக்கா இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்டை கால் பண்ணி விட்டுருக்கோம். பட் அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அந்த பேஜில் எப்பவுமே என்னதான் இருக்கும், லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் தான் இருக்கும். பட் எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. நான் என்னோட ஹோம் பேஜுக்குள்ள வரும்போது மட்டும்தான் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் இருக்கணும். நான் நாளைக்கு இந்த இடத்துல போயிட்டு ஸ்லாஷ் லாகின் சொல்லி கொடுத்து என்டர் பண்ணுறதுன்னா இந்த எனக்கு என்ன காம்பனன்ட் வந்துடணும், லாகின் காம்பனன்ட் வந்துடணும். ஓகே, அப்போ நான் ஸ்டாட்டிக் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் என்ன பண்ணக்கூடாது, லோட் பண்ணக்கூடாது. அப்போ நான் இந்த ரவுட்ஸ் வழியா நான் எந்த காம்பனன்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வரணும் அந்த காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸை டைனமிக்கா அந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் கேப்சர் பண்ணணும். அதானே, ஹோம் பேஜ் அப்படின்னா லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட், ஸ்லாஷ் லாகின் அப்படின்னா லாகின் காம்பனன்ட், ஸ்லாஷ் வியூ கார்ட் அப்படின்னா வியூ கார்ட் காம்பனன்ட். ஸோ ரவுட்ஸ் வழியா நான் என்ன காம்பனன்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வரணும் அந்த காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸை டைனமிக்கா அந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் கேப்சர் பண்ணணும். இதை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டைரக்டிவ் வேணும். அந்த டைரக்டிவ் தான் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரவுட்டர் ஐஃபன் அவுட்லெட். டைரக்டிவ் நேம் என்ன, ரவுட்டர் ஐஃபன் அவுட்லெட். உங்களோட ரவுட்ஸ் வழியா டைனமிக்கா கிரியேட் ஆகிட்டு வர அந்த காம்பனன்ட்டோட இன்ஸ்டன்ஸை உங்களோட அப்ளிகேஷன்ல கேப்சர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டைரக்டிவ் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரவுட்டர் ஐஃபன் அவுட்லெட். அப்போ நான் இதை அப்படியே எடுத்துட்டு கொண்டு போயிட்டு எந்த இடத்துல டைனமிக்கா கேப்சர் பண்ண போறோம் அப்படின்னா இந்த போர்ஷனை தான் டைனமிக்கா கேப்சர் பண்ண போறோம். கரெக்டா, கேட்டகரிக்கு மேலேயும் கிடையாது, ஃபூட்டர் கீழேயும் கிடையாது, கரெக்டா இந்த இடத்துல தான். ரைட், அதனால நான் இந்த ஸ்டாட்டிக்கா நான் கொடுத்துருக்கிற அந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் என்ன ஆட் பண்ணிக்கிட்டு போறேன், ரவுட்டர் ஐஃபன். என்ன எரர் காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்குலர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதுக்கு தெரியல, ரவுட்டர் ஐஃபன் அவுட்லெட்னா நான் எனக்கு தெரியல நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படிதான் சொல்லுது, இட்ஸ் நாட் அ நோன் எலமெண்ட். கரெக்டா, ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ரவுட்டர் ஐஃபன் அவுட்லெட் அண்ட் இன்னும் கொஞ்சம் டைரக்டரிஸ், இந்த ரவுட்டர் லிங்க் இப்படிங்கிற டைரக்டரிஸ் எல்லாமே எந்த மாடல் வழியா புல் அவுட் ஆயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ரவுட்டர் மாடல் வழியா தான் என்ன ஆயிட்டு வரும், புல் அவுட் ஆயிட்டு வரும். இப்போ இந்த ரவுட்டர் மாடலுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த டைரக்டிவை நான் இந்த மாடலுக்குள்ள எங்கேயுமே யூஸ் பண்ணல, நான் எங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த காம்பனன்ட்ல தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படிதானே, ஆப் காம்பனன்ட்ல தானே இப்போ நம்ம ரவுட்டர் ஐஃபன் அவுட்லெட் சொல்லிட்டு டைரக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த மாடலுக்கு தெரியல இந்த ரவுட்டர் ஐஃபன் அவுட்லெட்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்கே பண்டில் பண்ணியிருக்கிற இந்த ரவுட்டர் மாடலை இந்த மாடலை விட்டு வெளியில அனுப்பணும். ஓகே, பை டிஃபால்ட்டா அந்தந்த மாடல்ஸ்குள்ள இருக்கிறது அந்தந்த மாடல்ல தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசணும். இப்போ இந்த ஃபார்ம்ஸ் மாடல்ஸ்குள்ள இருக்கிற ஸ்டஃப்லாம் இந்த ப்ரௌசர் மாடலுக்குள்ள இல்லை இந்த ஃபார்ம்ஸ் மாடல் நம்ம பண்டில் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே இதுல பை டிஃபால்ட்டா எனக்கு ஒர்க் ஆகும், ப்ராப்ளம் கிடையாது. பட் இப்போ இந்த மாடலுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த இம்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் விச் மீன்ஸ் இந்த ரவுட்டர் மாடலுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த டைரக்டிவை நான் எங்க யூஸ் பண்ண நினைக்கிறேன், இந்த ஆப் காம்பனன்ட்ல யூஸ் பண்ண நினைக்கிறேன். பட் என்னால் என்ன பண்ண முடியலன்னா யூஸ் பண்ண முடியல. அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா பை டிஃபால்ட்டா இந்த மாடலை விட்டு எதெல்லாம் இந்த மாடலை தாண்டி நீங்க வெளியில யூஸ் பண்ண போறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும். ஓகேவா, இங்க இம்போர்ட்ஸ் பண்ணிருக்கோம்ல அத மாதிரி கமா கொடுத்து அடுத்தது எக்ஸ்போர்ட்ஸ் கோலன் அதோட டைப் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அரே தான்.
நீங்க எதை எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்களோ அதை இந்த பக்கம் என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ண உடனே பாருங்க எரர் போயிடுச்சு. ஓகே, எப்படி எரர் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த மாடல் விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டீங்க, எக்ஸ்போர்ட்ஸ் கொடுத்தாச்சு. பட் இங்க எப்படி லிங்க் ஆச்சு அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ரவுட்டிங் மாடுல இங்க நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், பண்டில் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இந்த மாடுல இருந்து நீங்க எதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே எனக்கு இந்த மாடுல என்ன ஆயிடும், எனக்கு அவைலபிள் ஆயிடும். ஸோ தட் அந்த ரவுட்டர் ஐஃபன் அவுட்லெட் அப்படிங்கிறது இப்போ இந்த காம்பனன்ட்ஸ்குள்ள எங்களால என்னால என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு ரவுட்டர் ஐஃபன் அவுட்லெட் தான் இருக்க முடியும். மோர் தென் ஒரு ரவுட்டர் ஐஃபன் அவுட்லெட்லாம் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ பாருங்க எப்படி எரர் போச்சுன்னு சொல்லி புரியுதா? இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வேற, இந்த எக்ஸ்போர்ட் வேற. இந்த எக்ஸ்போர்ட்ங்கிறது இந்த மாடூலை நான் வேற ஏதோ இடத்துல யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக தான் என்னது இந்த எக்ஸ்போர்ட். இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாடூலுக்குள்ள இருக்கிற எந்தெந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நான் இந்த மாடூலை எங்க இம்போர்ட் பண்ண போறேனோ அந்த மாடூலுக்குள்ள நான் ஒர்க் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் என்ன பண்றோம், நம்ம இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்ஸ் பண்றோம். ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வேற, கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட்ஸ் வேற. ஓகேவா? ரைட். ஸோ நம்மளுக்கு எரர் எல்லாம் போயிடுச்சு. பட் என்ன காம்பவுண்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது என்ன பண்ணல, இன்னும் நம்ம சொல்லலை. அதான் சொல்ல போறோம். எங்க சொல்ல போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரவுட்ஸ் அரேக்குள்ள தான் ஆப்ஜெக்ட்ஸா சொல்ல போறோம். கரெக்டா? ரைட். அப்ப அந்த ரவுட்ஸ் அரேக்குள்ள நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன கீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்குள்ள ஃபர்ஸ்ட் we are going to use the key is called path. பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ. இந்த கீயெல்லாம் நீங்க மாத்த முடியுமான்னு மாத்த முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த ரவுட்ஸ்ங்கிற கஸ்டம் டைப்ல என்ன பண்ணி வச்சுட்டாங்க, சொல்லி வச்சுட்டாங்க. அப்ப அவங்க பாத்துன்னு சொல்லிட்டு கீ கொடுத்தாங்க, நம்மளும் எப்படிதான் யூஸ் பண்ணணும், பாத்து தான் யூஸ் பண்ணணும். அப்போ வாட் இஸ் த கீ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, த வெரி ஃபர்ஸ்ட் கீ இஸ் பாத் கோலன். பாத்தோட டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். ஓகே, இந்த பாத்துங்கிற கீழ நம்ம ஸ்டோர் பண்ண போற வேல்யூவோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷன்ல இந்த ரவுட்ஸ் URL பாத் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட டொமைன் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட டொமைன் எக்ஸ்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ .com சொல்லிட்டு இருந்ததுன்னா .comக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு ஸ்லாஷ் வரும். ஓகே, ஸ்லாஷ் இல்லை அப்படின்னா கூட ப்ரௌசர்ல அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், ஒரு ஸ்லாஷ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்லாஷுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ தட் இஸ் யுவர் ரவுட் URL பாத். ஓகே, இப்போ என்னோட அப்ளிகேஷன்ல ஸ்லாஷ் லாகின் அப்படின்னா localhost:4200/login அப்படின்னா வாட் இஸ் யுவர் URL பாத், ஜஸ்ட் லாகின். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்லாஷ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ரவுட்ஸ்ல நீங்க பார்த்து சொல்லும் போது எதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஸ்லாஷ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்லாஷ்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் உங்களோட ரவுட் URL பாத். அப்போ ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், ஒரு ஸ்லாஷ் இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? எதுவுமே இல்லைன்னா என்ன என்ன இருக்குன்னு அர்த்தம், ஒரு ஸ்லாஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ ஹோம் பேஜ்ல வாட் இஸ் யுவர் URL பாத் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எம்டி. ரைட்டா? ஸோ எம்டி அப்படிங்கிறது தான் என்ன, ஒரு URL பாத். அப்போ என்னோட URL பாத் இந்த இடத்துல எம்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், கமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா காம்பனன்ட் கோலன். எந்த காம்பனன்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த காம்பனன்ட்டோட கிளாஸ் நேம். டைப்ஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பனன்ட் ஒரு இடத்துல நம்ம கால் பண்ணணும்னு நினைச்சோம்னா கிளாஸ் நேம் வச்சு தானே கால் பண்ணுவோம். விஓ பொறுத்த வரைக்கும் தான் ஒரு காம்பனண்ட்டை கால் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த டைரக்டிவ் வச்சு கால் பண்ணியிருப்போம். ரைட். அப்போ நான் ஹோம் பேஜ்ல ஒரு காம்பனன்ட் நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண நினைக்கிறேன். என்ன காம்பனன்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண நினைக்கிறோம், லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட். அப்போ அதோட கிளாஸ் நேம் என்ன, லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட். இங்க வந்துட்டு என்ன சொல்லிக்கோங்க அப்படின்னா காம்பனன்ட் நேம் எடுத்து சொல்லிக்கோங்க, ஸ்ட்ரிங் கொடுத்துடாதீங்க, இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிங். ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான், we done. ஓகே, ஸோ ரவுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு, அதுல ஒரு ரவுட் அரே என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்ஸ் மாடல்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. கரெக்டா? இது தனியா ஒரு அரேவா இருக்கு. நீங்க அரேவோட நேம் ரவுட்ஸ்னு வச்சாப்ல ரவுட்டா மாறிடுமா, மாறாது. ரவுட்டர் மாடல் தனியா இருக்கு. அப்ப இந்த ரெண்டே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதுதான் என்னோட ரவுட்ஸ் அரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுட்டர் மாடலுக்குள்ள போயிட்டு நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இம்போர்ட் பண்றோம்ல அந்த இடத்துல ரவுட்டர் மாடல் டாட் எய்தர் we can choose for root or for child. ரெண்டுல ஏதாவது மெத்தட் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன மெத்தட் நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா for root அப்படிங்கிற மெத்தடை சூஸ் பண்ண போறோம். The reason these routes are specific to my root module.
ஓகே, இப்போ ரூட் மாடலுக்கு தான் ரவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதாவது சப் மாடலுக்கு ரவுட் பண்ணிட்டு இருக்குமான்னு சொல்லிட்டீங்கன்னா இல்ல. அதெல்லாம் தான் நம்ம லாஸ்ட்ல இந்த அப்ளிகேஷன் ஆப்டிமைஸ் பண்ணும்போது தான் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்மளோட இந்த ரவுட்ஸ் எல்லாமே எதுக்கு ஈக்குவலண்டா எழுதிட்டு இருக்கிறோம்? ரூட் மாடலுக்கு ஈக்குவலண்டா தான் இந்த ரவுட்ஸை எழுதிட்டு இருக்கிறோம். அதனால ஃபார் ரூட் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணிக்கிற போறேன் நான் சூஸ் பண்ணிக்கிற போறேன். அப்போ ஃபார் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை ரவுட்ஸ் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரே ஒரு ரவுட்ஸ் தான் எழுதுவோம். ஏன்னா ஒரு ரூட் மாடலுக்கு எத்தனை ரவுட்ஸ் இருக்க போகுது? ஒரு ரவுட் தான் இருக்க போகுது. பட் ஃபியூச்சர்ல நம்ம நிறைய ஃபீச்சர் மாடல் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சைல்ட் மாடல் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சைல்ட் மாடல்ஸ்க்கும் ஒரு ரவுட் எழுதுவோம். அப்போ நம்ம என்ன மெத்தடை செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபார் சைல்டு அப்படிங்கிற மெத்தடை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இன்டர்வியூ போனீங்கன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார் ரூட் அண்ட் ஃபார் சைல்டு இன் ஆங்குலர் ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் என்ன? ஃபார் ரூட் அப்படின்னா தீஸ் ரவுட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் டு ஒன் ஆஃப் இல்லை தீஸ் ரவுட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் டு த ரூட் மாடல். For child அப்படின்னா these routes are specific to one of child model. ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா for root அப்படிங்கிற ஒரு மெத்தட் என்ன பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த for root அப்படிங்கிறதுக்குள்ள what is your routes array அந்த அரே நேம் என்ன பண்ணிருங்க பாஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம ரவுட்ஸ் எல்லாத்தையும் எந்த அரேல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? ரவுட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள என்ன பண்ணிடுறேன் பாஸ் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிட்டு வந்தாலே இந்த வியூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும். பட் இந்த வியூ நம்ம இப்போ என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்டாட்டிக்கா ஆப் ஐஃபன் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரல. என்ன கொடுத்துருக்கோம்? ரவுட்டர் ஐஃபன் அவுட்லெட் டைரக்டரியா கொடுத்துருக்கோம். ஸோ எப்போ என்னோட ப்ரௌசர்ல யூஆர்எல் பார்த்து எம்டியா வருதோ அப்போ நான் என்ன காம்பவுண்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன்? லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பவுண்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அந்த இன்ஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இதுல வந்து என்ன ஆயிடும்னு சொல்லிட்டீங்கன்னா ஹூக் ஆயிடும். செக் பண்ணலாமா? ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஓகேவா? என்ன லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கமாண்ட் எடுத்து வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த டைரக்டரியே கால் பண்ணல. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த வியூவே கிடைக்காது. ஸோ புரியுதா? ஸோ சிம்பிளா ரவுட் என்ன பண்ணியாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. மொத்தமே 2 ஸ்டெப்ஸ் தான். ஒன்று என்ன? ரவுட்டர் மாடலுக்குள்ள ஒரு அரே என்ன பண்ணணும், நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த அரேக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் இட்ஸ் ரெப்ரசென்டிங் ஏ இண்டிவிஜுவல் ரவுட்ஸ். ஒவ்வொரு ரவுட் என்ன பத்தி என்ன பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சொல்லுது. அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல இப்போதைக்கு நம்ம 2 கீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் போக போக நிறைய கீஸ் என்ன பண்ண போறோம் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது பாத் அப்படிங்கிற கீயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங். இந்த பாத்ங்கிற வேல்யூ வந்து ஸ்லாஷ்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ தட் இஸ் அவர் ஆங்குலர் ரவுட் யூஆர்எல் பாத். ஓகே, காம்பனன்ட் அப்படிங்கிற கீழே இந்த பாத்துக்கு என்ன காம்பனன்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணீங்களோ அந்த காம்பனன்ட்டோட கிளாஸ் நேம். ஓகே, இப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு காம்பனன்ட் இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். பட் இன்னொரு காம்பனன்ட் நம்ம கிட்ட கிடையாது அப்படின்னாலும் இப்போ என்ன பண்ணிக்கிற போறேன், நான் கிரியேட் பண்ணிக்கிற போறேன். என்ன காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா இந்த லாகின் காம்பனன்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு HTML ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா login.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதே பேஜ் தான் நம்ம லாகின்க்கு யூஸ் பண்ணிக்கிற போகிறோம், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிற போகிறோம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரப்போகுது. மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜ் வரப்போகுது. ஓகே, அப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது இல்லை? அப்படி ஒரு காம்பவுண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு ng generate காம்பவுண்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா லாகின். ஓகே, ஸோ the login component create ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு அதோட டிஎஸ் அண்ட் அதோட HTML ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த வியூ போர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அது லாகின் காம்பவுண்ட்ல இருந்து எடுக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த பக்கமாக வந்துட்டு எதை எடுக்க போகிறோம்னு சொல்லி பேசணும். பேனர் நேம் ஐஃபன் ரைட் தான் எடுக்க போகிறோம்னு சொல்லி பேசணும். கரெக்டா? ஸோ அதனால அந்த பேனர் நேம் ஐஃபன் ரைட் அப்படிங்கிறத இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணோம்ல அந்த லாகின் காம்பனன்ட் அதில் போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ லாகின் காம்பனன்ட்டுக்கு நம்ம ஒரு ரவுட் எழுதணும். ஸோ அந்த ரவுட் எழுதுவோம். ஸோ யூஆர்எல் பார்த்து என்னவா இருந்துச்சுன்னா நான் லாகின் காம்பனன்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா
லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நான் லாகின் காமெண்ட் என்ன கிரியேட் பண்ண போறேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அப்ப இன்னொரு ரவுட் நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னால இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியாச்சு, ஓபன் பண்ணியாச்சு. ஸோ பாத் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் த யூஆர்எல் பாத் லாகின் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா லாகின் காமெண்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ என்னோட ப்ரௌசர்ல யூஆர்எல் பாத் லாகின் சொல்லிட்டு வரும்போது நான் எந்த லாகின் காமெண்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஓகே ரைட் இருக்கட்டும். ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசருக்கு வரேன். இன்னும் நம்ம லிங்க் எதுவும் ஆட் பண்ணல அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு நான் டைரக்டாக ப்ரௌசர்ல என்ன பண்றேன், லாகின் சொல்லி கொடுத்து என்டர் பண்றேன். என்ன வந்துருச்சு நம்மளுக்கு, லாகின் காமெண்ட் வந்துருச்சு. பட் இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகல. HTML ஒர்க் ஆச்சா, HTML கிளிக் பண்ணா என்ன ஆச்சு, நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. பட் இங்க வந்து நான் இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ணி போட்ட அந்த லாகின் காமெண்ட்குள்ள அந்த டாகுல் பண்ற ஸ்கிரிப்ட் இதோ இருக்கு. ஓகே, நம்ம முன்னாடி பேசுற மாதிரி எந்த ஒரு காம்பனன்ட்டோட HTML-ல என்ன இருக்கக்கூடாது, இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்டோ எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்டோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசணும். அப்போ இந்த ஸ்கிரிப்டை நம்ம ப்ராப்பரா ஒரு இடத்துல எடுத்து போட்டாதான் இந்த ஸ்கிரிப்ட் என்ன ஆகும், நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சரி, இப்போ இதை எங்க எடுத்து போடலாம், ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் கைஸ், ஆன்சர் ப்ளீஸ். Angular.json scriptsல போய் ஃபர்ஸ்ட் போணும் சார். இங்க Angular.json scriptsல இம்போர்ட் பண்ணுவோம். Angular.jsonல ஓகே ஃபைன். வேற சரி சார், இதுல ஃபைல் பாத்துல Angular.json இல்ல, புரியல. ஃபைல் பாத் இல்ல, இதுல Angular.json இல்ல ஸ்கிரிப்ட்ல. ஓகே வேற அதர்ஸ் TSல ஓகே வேற சரி. ஸோ ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்க அப்படின்னா Angular.jsonல போடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே கரெக்ட் தான். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து இன்னொரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு Angular.jsonல இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீங்க ஆட் பண்ணி விடலாம். இல்லை இந்த other.jsonல JSல கூட என்ன பண்ணலாம், நீங்க ஆட் பண்ணி விடலாம். பட் அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஒர்க் ஆகும். பட் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு எங்க மட்டும் இருந்தா போதும், லாகின் காம்பனன்ட்ல மட்டும் இருந்தா போதும். நம்ம Angular.jsonல ஆட் பண்ணோம் அப்படின்னா த்ரூ அவுட் தி அப்ளிகேஷன் ஃபுல்லா அந்த ஸ்கிரிப்ட் என்ன ஆயிட்டே வரும், நம்மளுக்கு ஃபாலோ ஆயிட்டே வரும். அது ஒரு தேவையில்லாத தானே. ஓகே, அப்போ இந்த பர்டிகுலர் காம்பனன்ட்ல மட்டும் எனக்கு இந்த jQuery ஒர்க் ஆகணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, இது jQuery கோட் ஆக்சுவலி. ஓகே, இந்த பர்டிகுலர் காம்பனன்ட்ல மட்டும் இந்த பீஸ் ஆஃப் jQuery கோட் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை எடுத்துட்டு அப்படியே எதுக்குள்ள போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி TS-குள்ள என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். TS-ங்கிறது இட்ஸ் சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் தானே. அப்போ அதுக்குள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதலாம் தானே. ஓகே, அப்போ இந்த காம்பனன்ட் லோட் ஆகும்போதே எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படியே அந்த ஸ்கிரிப்டை எங்க பேஸ்ட் பண்ணலாம் சொல்லுங்க. இப்போ கட் பண்ணோம்ல, எங்க பண்ணலாம், ng on init கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்ணக்கூடாது, பெரிய லெவலில் எந்த லாஜிக்ஸையும் லோட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல என்ன எங்க லோட் பண்ண போறோம், நம்ம ng on initல தான் லோட் பண்ண போறோம். ng on init யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் on init அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணியிருக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ள இருக்கிற அந்த கேரண்டீட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ng on init அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணிருங்க, நீங்க கட் பண்ணி எடுத்து ஸ்கிரிப்ட் என்ன பண்ணிருங்க, பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா, ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு எரர் இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கு. ஒன்று எதுல, டாலர்ல, இன்னொன்று எதுலன்னு சொல்லிட்டீங்கன்னா திஸ்ங்கிற கீவேர்ட்ல. திஸ்ங்கிற கீவேர்ட்ல காமிக்கிற எரரை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண நினைக்கிறோம். எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லுங்க. இந்த திஸ்ல ஒரு எரர் காமிச்சிட்டு இருக்குல்ல, இந்த எரரை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்,
Guys, answer. பண்ணலாம். இப்போ இதுதானே ஆரோ ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஆரோ ஃபங்க்ஷனோட பர்பஸே அதுதானே. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு திஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அந்த கிளாஸோட ஸ்கோப்பை எடுத்துக்கிடாம அந்த இன்சைட் த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறத எடுத்துக்கிற ட்ரை பண்ணும். அதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை எடுத்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பேசணும்ல. ஸோ பாருங்க ஒரு எரர் போயிடுச்சு. ஓகேவா, கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு எரர் போயிடுச்சு. இன்னொரு எரர் காமிச்சிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டாலருங்கிறது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிட்டு இருக்காது, எரர் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, அப்போ நம்ம ஆங்கிலர்கிட்ட போய் சொல்ல போறோம் என்ன அப்படின்னா இந்த டாலருங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்க ஜஸ்ட் அது ஒரு வேரியபிளா எடுத்துக்கோங்க. ஜேகரிக்கு தெரியும் இந்த டாலர்னா என்ன அப்படின்னு சொல்லி. இந்த டாலர்னா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோம்ல, அதுதான் ஜேகரியில இந்த டாலர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஷார்ட் ஃபார்ம்ல இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. அப்போ நம்ம ஆங்கிலர் பொறுத்த வரைக்கும் இந்த டாலருங்கிறத ஜஸ்ட் வேரியபிளா நீங்க எடுத்துக்கோங்க. ஜேகரி தெரியும் இந்த டாலர்னா என்னன்னு சொல்லிட்டு அது அந்த ஸ்கிரிப்டோட ஒர்க் ஆகும்போது அது அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம். ஸோ எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டிக்ளேர் வேர் டாலர் கோலன் எனி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு. இந்த இடத்துல ஒரு வேரியபிள் என்ன பண்ணிட்டேன் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் ஒரு காமௌண்டோட கிளாஸ் காமௌண்டோட ஃபைல்ல வந்துட்டு ஒரு குளோபல் வேரியபிள் என்ன பண்ணிட்டோம், ஒரு வேருங்கிற சாரி டாலருங்கிற ஒரு வேரியபிள் என்ன பண்ணியாச்சு நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்க ரெண்டு இடமே என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த லாகின் காமௌண்ட் ப்ரௌசர்ல லோட் ஆகும் போதே இந்த ஸ்கிரிப்ட் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எக்ஸிட் ஆயிருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிட் ஆயிருந்தாலே போதும் நம்மளுக்கு அந்த டாக்கிள் பட்டன் இப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத போய் செக் பண்ணுவோம். நம்ம கோட் பண்டில் ஆயிடுச்சு. ஸோ லாகின் அப்படிங்கிற காமௌண்ட்குள்ள வந்துட்டு கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இப்படிதான் ஆங்கிலருக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் ஜேகரி கூட எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் என்ன பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணணும். புரியுதா? ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே ஓகே தான். பட் நம்ம இப்போ எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரௌசர்ல போட்டு என்டர் பண்ணி வந்தோம் கரெக்டா. இப்போ நான் இந்த இடத்துல யூஆர் பார்த்து எதுவுமே என்டர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வருது. அதே ப்ரௌசர்ல போயிட்டு ஸ்லாஷ் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்தோம் அப்படின்னா எனக்கு லாகின் காமெண்ட் என்ன ஆகுது லோட் ஆகுது. பட் நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னா மெனு இருக்கு கரெக்டா. இந்த லாகின் இல்லை சைன் அப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாகின் காமெண்ட் அனுப்பிச்சு விடணும். இந்த ஹோமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹோம் காமெண்ட் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காமெண்ட் அனுப்பிச்சு விடணும். ஓகே, ஸோ அதில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போறோம். அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஹெடர் காம்பனன்ட்ல இருக்கு கரெக்டா. ரைட், இப்போ இந்த ஹெடர் காம்பனன்ட்ல போயிட்டு இது ஒரு பாருங்க ஹோம். ஸோ ஆல்ரெடி AHRF அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அந்த இடத்துல index.html சொல்லிட்டு இருக்கும். அதை என்ன பண்ணிடுறேன் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கு மேல .html அப்படிங்கிற ஒரு ஃபைல் பாத் வச்சு நம்ம என்ன பண்ண போறது இல்லைன்னா நேவிகேட் பண்ணி போறதே கிடையாது. ஏன்னா ஆங்கிலர் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஒரு பேஜுக்குள்ளதான் டைனமிக்கா மல்டிபிள் பேஜஸ் என்ன பண்ண போறோம் நம்ம லோட் பண்ண போறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல வாட் இஸ் த URL பாத். இப்போ நான் ஹோம் காம்பனன்ட் போனோம் அப்படின்னா நம்மளோட URL பாத் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்டி ரைட். பட் நீங்க இந்த இடத்துல பாத்ல ஓகே உங்களோட வியூல நீங்க அந்த லிங்க் கொடுக்கும்போது வித் ஸ்லாஷோட கொடுக்கணும். ஓகே, நீங்க ஆங்கிலர்ல ரவுட்ஸ்ல உங்களோட URL பாத்தை மென்ஷன் பண்ணும்போது ஸ்லாஷ் என்ன பண்ண மாட்டோம் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் பாத் என்னவா தான் இருக்கு எம்டியா தான் இருக்கு. பட் நீங்க AHRFல நீங்க பாத் மென்ஷன் பண்ணும்போது வித் ஸ்லாஷோட தான் என்ன பண்ணணும் மென்ஷன் பண்ணணும். நீங்க இந்த இடத்துல ஸ்லாஷ் அவாய்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு URL பாத் இருக்குல்ல அது கூட போயிட்டு அப் அண்ட் ஆயிடும். இது ஒரு புது URL பாத் என்ன ஆகாது, இது கன்சிடர் ஆகாது. அப்போ இட்ஸ் a நியூ லிங்க் வித் ஸ்லாஷோட என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்படியே மேலே போங்க. இது வரைக்கும் அந்த லாகின் டாட் HTML சைன் அப் HTML சொல்லிட்டு இப்போ நம்மளோட URL பாத் ஜஸ்ட் என்னவா தான் இருக்க போகுது ஸ்லாஷ் லாகின். ஓகே, அப்போ இந்த டாட் HTML அப்படிங்கிறதெல்லாம் தூக்கிட்டு இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்லாஷ் லாகின் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஹோம் பேஜில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் நெட்வொர்க் டேப் ஓப்பன் வச்சுக்கிறேன். ஸோ பேஜ் லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆளுங்கிறத நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு எல்லா சோர்ஸுமே இல்லை டவுன்லோட் ஆக போகுது.
ஸோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள வர்றாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவருக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், இமேஜஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3.1 MB ரிசோர்ஸுக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓகே, சரி. இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் லாகின் பேஜ் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இங்கேருந்து கிளிக் பண்ணி நான் லாகின் அப்படிங்கிறது என்ன பண்ண போறேன், கிளிக் பண்ண போறேன். இந்த பக்கம் யூஆர் பாத் பாருங்க. ஓகே, இங்கே தெரியும் யூஆர் பாத். என்னன்னு தெரியுது, ஸ்லாஷ் லாகின். அப்போ இதுக்கு ஆல்ரெடி நம்ம ரவுட் எழுதி வச்சிருக்கோம்ல. அப்போ நான் இது கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் இதுக்கு முன்னாடி டவுன்லோட் ஆன அதே ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், இந்த காம்பனன்ட்ஸ் தேவையான இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகி தான் எனக்கு இந்த பேஜ் கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் பேஜ் ரீலோட் ஆச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம மறுபடியும் ஹோம் பேஜ் போறோம்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ்லாம் டவுன்லோட் ஆயிருந்தது இல்லை. இப்போ நம்ம மறுபடியும் ஹோம் பேஜ் போறேன். இந்த ஆரோ பாருங்க. ஓகே, பேஜ் ரீலோட் ஆகி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஹோம் பேஜ் கிடைக்குது. மறுபடியும் நான் லாகின் பேஜ் போறேன் அப்படின்னா பேஜ் ரீலோட் ஆகி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, லாகின் கிடைக்குது. அப்போ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனா சொல்லி கேட்டீங்கன்னா இது என்ன கிடையாது, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கிடையாது. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன இருக்கக்கூடாது, பேஜ் ரீலோடே இருக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் ஏன் இது பேஜ் ரீலோட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிகாஸ் we have used the HTML attribute called AHRE. என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம நேவிகேட் பண்ணி போறதுக்காக இன்பில்ட்டா HTML இருக்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட நேச்சுரலே வந்து பேஜ் ரீலோட் பண்ணி இந்த பாத்துக்கு எடுத்துட்டு போறது தான். பேஜை லோட் பண்ணி தான் அந்த பாத்துக்கு என்ன பண்ணுவோம், அது எடுத்துட்டு போனோம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேஜ் ரீலோட் பண்ணி அதை அந்த பாத்துக்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறனால அதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஆங்குலர் டைரக்டிவ் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு போறோம். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரவுட்டர் லிங்க். ஓகே, அப்போ ஆங்குலர்ல ஒரு காம்போனன்ட்ல இருந்து, விச் மீன்ஸ் ஒரு காம்போனன்ட்ல இல்ல ஒரு பாத்துல இருந்து இன்னொரு பாத்துக்கு நம்ம நேவிகேட் பண்ணி போகணும் அப்படின்னு அப்படின்னா இதுக்கு மேலே நீங்க என்ன யூஸ் பண்ணக்கூடாது, HRF யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆங்குலர்ல கொடுத்துருக்கிற இந்த இன்பில்ட் அட்ரிபியூட் டைரக்டிவ் ரவுட்டர் லிங்க் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ அப்படியே போயிட்டு நான் எங்கெல்லாம் HRF போட்டிருந்தனோ அதுக்கு பதிலாக இங்கே ஒரு ரவுட்டர் லிங்க், இங்கே ஒரு ரவுட்டர் லிங்க், அண்ட் இதுல என்ன கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷன் லோட் ஆகுது. நான் ஹோம் பேஜில் இருக்கேன். ஸோ கிளியர் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் யூசர் ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல லோட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். 3.4 MBக்கு ரிசோர்ஸ் டவுன்லோட் ஆயிருக்கா. கிளியர் பண்ணிட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லாகின் பேஜ் போகிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து வச்சு லாகின் சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நம்ம எங்கே வந்துட்டோம்னா லாகின் பேஜ் வந்துட்டோம். என்ன டவுன்லோட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 233 பைட்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. 233 பைட்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இமேஜ், இந்த பென்சில் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜ் மட்டும் தான் என்ன ஆயிருக்கு, டவுன்லோட் ஆயிருக்கு. அப்போ இந்த காம்பனன்ட்னு என்ன ரிசோர்ஸ் வேணுமோ அது மட்டும் தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆகுது. இதுக்கு முன்னாடி டவுன்லோட் ஆன அதே ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ்லாம் நம்மளுக்கு திரும்ப டவுன்லோட் ஆச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. பேஜ் ரீலோட் ஆச்சா, ஆகலை. இப்போ பாருங்க, மறுபடியும் நான் கிளியர் பண்ணிடுறேன். இங்கேருந்து நான் பேக் டு ஹோம் பேஜ் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே வச்சு நான் கிளிக் பண்ண அப்படின்னு நினச்சோம்னா ஹோம் பேஜ் வந்துட்டோம். இந்த ஹோம் பேஜுக்கு என்ன ரிசோர்ஸ் தேவைப்பட்டுச்சோ அது மட்டும் தான் எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. 4-5 இமேஜ். இந்த ஆஃபர் இமேஜோட சேர்த்து எத்தனை இமேஜ் வந்திருக்கு, 5 இமேஜ் இருக்கு. இதுக்கு முன்னாடி டவுன்லோட் ஆன அதே ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ் 3.4 MBக்கு டவுன்லோட் ஆயிருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேட்கல. இல்லை, ஜஸ்ட் 1.2 KB தான் என்ன இருக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிருக்கு. பேஜ் ரீலோட் ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. இப்போ பாருங்க, இந்த ஆரோ பாருங்க, நான் இங்கேருந்து லாகின் போகிறேன். லாகின் பேஜ் வருது, கிளிக் பண்ணுறேன். அப்படியே ஒரு ஆப் மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கு, நம்மளுக்கு லோட் ஆகிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ரவுட்டிங் வழியாக ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த இடத்துல அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, சப்போஸ் யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லாஷ் சம்திங் ஏதோ ஒன்று போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு பாத் நம்ம வச்சிருக்கோமா, ஓகே, இப்படி ஒரு பாத் வச்சிருக்கோமா, கிடையவே கிடையாது. அதனால நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு எம்டியா ஒரு பேஜ் தான் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஓகே, பட் இந்த இடத்துல நமக்கு டீசெண்டா என்ன பண்ணணும் அப்படின்னா யூசருக்கு வந்து அழகா ஒரு மெசேஜ் சொல்லணும். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பேஜ் நாட் ஃபவுண்ட் இல்ல 404 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ரவுட்ஸ்ல சொல்லியிருக்கிற எந்த பாத்தை தவிர ப்ரௌசர்ல எந்த ஒரு வேல்யூ வந்தாலும் நம்ம என்ன காம்பனண்ட்டை லோட் பண்ணிட போறோம், 404 பேஜ் காம்பனண்ட்டை லோட் பண்ணிட போறோம். ஓகே, ஸோ அப்போ எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு காம்பனண்ட் ஒன்று வேணும். அதை நான் அந்த இடத்துல கிரியேட் பண்ண போறேன். ஸோ ng generate காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் என்ன பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ புதுசா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காம்பனண்ட்டை கிரியேட் பண்றோம். இதுக்கு தேவையான வியூ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லாகின் பேஜ்ல இருந்தே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்க இருக்கு இந்த லாகின் பேஜ்ல இருந்தே எடுத்து இதை நான் எனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிற போறேன், நான் மாத்திக்கிற போறேன். ஸோ நாட் ஃபவுண்ட் காம்பனண்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போயிட்டு நாட் ஃபவுண்ட் காம்பனண்ட் நான் எல்லாத்தையும் ஃபார்ம் எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் என்ன பண்ணா போதும், காமிச்சா போதும். இந்த H3ல போயிட்டு நான் டீசெண்டா 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் என்ன பண்ண போறோம், காமிச்சிருப்போம். ஓகே ரைட், நம்ம ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் நாட் ஃபவுண்ட் காம்பனண்ட் சொல்லிட்டு. பட் ஆங்குலர் தெரியாது, இந்த காம்பனண்ட் தான் என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும். இன்வாலிடான யூஆர்எல் பாத் வரும்போது இந்த ரவுட்ல சொல்லாத பாத் ப்ரௌசர்ல வரும்போது இந்த காம்பனண்ட் தான் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்குலர் தெரியாதுல்ல. அப்ப ஆங்குலருக்கு அது தெரிய வைக்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ரவுட் என்ன பண்ணணும், நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுல பாத் கோலன் என்ன பாத் வேல்யூ வரும்னு சொல்லிட்டு தெரியுமா நம்மளுக்கு? தெரியாது. யூசர் வந்து எப்படினாலும் என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். மை அக்கௌண்ட், மை ப்ரொஃபைல், மை வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்னனாலும் என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். இருக்கட்டும், அப்படி என்ன டைப் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம அந்த இடத்துல என்ன காம்பனண்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன காம்பனண்ட் கிரியேட் பண்ண போறோம், நாட் ஃபவுண்ட் காம்பனண்ட்டுக்கு தான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அப்போ வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா திஸ் பிகம்ஸ் எ வைல்ட் கார்ட் ரவுட். வைல்ட் கார்ட் ரவுட் அப்படிங்கிறது மேல சொல்லியிருக்கிற எந்த ஒரு யூஆர்எல் பாத்லையும் உங்களோட ரவுட் ப்ரௌசர் யூஆர்எல் பாத் மேட்ச் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரவுட் என்ன ஆக போகுது, எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதுக்கு ஆங்குலர்ல இன்பில்ட்டாவே ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டபுள் ஆஸ்ட்ரிக். ஓகே, இந்த டபுள் ஆஸ்ட்ரிக் போட்டு வர இந்த ரவுட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வைல்ட் கார்ட் ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த வைல்ட் கார்ட் ரவுட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் இட் சுட் பி எ லாஸ்ட் ஒன். இது எப்பவுமே எங்க தான் இருக்கணும், லாஸ்ட்ல தான் இருக்கணும். முன்னாடி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி காமிக்கிற பாருங்க. ரைட், ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் வர்றாரு, வந்துட்டு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றாரு. ஆஃபர்னு சொல்லிட்டு ஏதாவது காமன் பாத் நம்ம செட் பண்ணியிருக்கோமா? இல்லை. கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துருச்சு, பேஜ் நாட் ஃபவுண்ட். ஓகே, ஸோ வேற என்ன கொடுத்தாலும் சரி, இந்த இடத்துல என்ன வந்து என்டர் பண்ணாலும் சரி அவங்களுக்கு இந்த இடத்துல என்ன காமெண்ட் வந்துட போகுது, பேஜ் நாட் ஃபவுண்ட் காமெண்ட் வந்துட போகுது. இந்த பேஜ் இந்த ஒயிட் கார்ட் ரவுட்ங்கிறது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், நம்ம லாஸ்ட்ல தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இல்லாம ஜஸ்ட் இதை எடுத்து ஏதோ ஒரு வேலிடான ரவுட்டுக்கு முன்னாடி போயிட்டு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ரவுட் பாத்துக்கு முன்னாடி போய் கொடுத்தேன் அப்படின்னா ஆங்குலர் என்ன பண்ணும்னா அப்படியே ஒவ்வொரு பாத்தா செக் பண்ணிட்டு வரும். ஓகே, இது வரைக்கும் அது பார்த்த மேட்ச்ல எங்கேயுமே மேட்ச் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல போயிட்டு என்ன பண்ணிடும், அது ஆட் பண்ணிடும். எஸ், இப்போ நான் லாகின் சொல்லிட்டு ப்ரௌசர்ல நான் வந்தா கூட எனக்கு அது ரீட் பண்ணிட்டே வரும். இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் லாகின் சொல்லிட்டு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா இது போய் இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணிடும், அது லோட் பண்ணி விட்டுரும். ஏன்னா லாகின் இதுக்கு அடுத்து தான் நம்ம கொடுத்துருக்கோம், அது தெரியாதுல்ல. உடனே இந்த இந்த பாத் என்ன ஆயிடும், நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். பாருங்க, இப்போ நம்ம வேலிடா ஆல்ரெடி நம்ம என்ன வச்சிருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா லாகின் காம்பவுண்ட் வச்சு போயிட்டு கிளிக் பண்ண அப்படின்னா யூஆர் பாத் ஸ்டில் என்ன தான் இருக்கு, லாகின் தான் இருக்கு. பட் நம்மளுக்கு என்ன காம்பவுண்ட் வந்துருச்சு, நாட் ஃபவுண்ட் காம்பவுண்ட். பிகாஸ் நம்ம ஒயில்ட் கார்ட் ரவுட்டை லாஸ்டா யூஸ் பண்ணாம ஏதோ ஒரு வேலிடான ரவுட் முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் சொல்றேன் ஒயில்ட் கார்ட் ரவுட் அப்படிங்கிறது எப்பவுமே எங்க தான் இருக்கணும், லாஸ்ட்ல தான். ஓகே, ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள் ரவுட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டோம் வித் ஒயில்ட் கார்ட் ரவுட்டோட. ஓகே, வித் ஒயில்ட் கார்ட் ரவுட்டோட என்ன பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த லாகின் காம்பவுண்ட் போய்க்கோங்க. போயிட்டு இதுல ரியாக்டிவ் ஃபார்ம் அப்ளை பண்ணணும் வித் வேலிடேஷன். வேலிடேஷனோட இதுல என்ன பண்ணணும், ரியாக்டிவ் காம்பவுண்ட் அப்ளை பண்ணணும். இதுல வேலிடேஷன்ஸோட டெம்ப்ளேட் ஃபார்ம் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு புதுசா ஒரு சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. யூசர்ஸ் டாட் சர்வீஸ் டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுல ரெண்டு மெத்தட் இருக்கணும். ஒன்று என்னன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா யூசர் லாகின், இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கீ கோலன் வேல்யூ பேர்ல அந்த ஃபார்ம் வேல்யூவை இதுக்குள்ள என்ன பண்ணிடணும், கன்சோல் லாக் பண்ணிடணும். கன்சோல் டாட் லாக் ஆஃப் இதுல அந்த டேட்டா ஃபார்ம் டேட்டா என்ன பண்ணிடணும், லாக் பண்ணிடணும். ஃபார்ம் டேட்டா அங்க இருந்தா என்ன பண்ணிருக்கீங்க,
அனுப்பிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தர் இந்த டேட்டாலாம் ஃபில் பண்ணிட்டு ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் டேட்டா எல்லாத்தையுமே யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள என்ன பண்ணிடணும், லாக் பண்ணிடணும். ஸோ இது வழியாக தான் உங்களுக்கு டேட்டா கிடைச்சிருக்கும். ஓகேவா? இந்த சர்வீஸ்க்குள்ள இந்த 2 மெத்தட் வச்சுட்டு லாகினை கிளிக் பண்ணா இந்த மெத்தட்ல ஃபார்ம் டேட்டா கிடைச்சிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணா இந்த மெத்தட்குள்ள என்ன பண்ணிருக்கணும், ஃபார்ம் டேட்டா கிடைச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு ஏபிஐ ஒன்று காமிக்கணும், பட் அது எரரா இருக்கு, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஸ்வாகர்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? இதை எடுத்து கொடுத்துருவேன். இதுல தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, லாகின் பண்றதுக்கு எந்த பாத்தை கால் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எந்த ஏபிஐ யூஆர் பாத்தை கால் பண்ணணும், என்ன கீஸ் அனுப்பணும், ஸோ எப்படி ஆங்கிலர்ல இருந்து ஒரு பேக் அண்ட் சர்வர் எப்படி கால் பண்றது, விச் மீன்ஸ் ஆங்கிலர்ல இருந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எப்படி எந்த ஒரு ஏபிஐ கால் பண்றது, அதை கால் பண்றதுக்கு என்னென்ன வேணும், அது என்ன ரிட்டர்ன் பண்ணும், அதுல இருந்து வர டேட்டா எப்படி அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு பெரிய கான்செப்ட். ஓகே, நம்ம சர்வீஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, சர்வீஸ் யூஸ் பண்றது எப்படி ஈஸியா இருந்தது, அது மாதிரி இந்த ஏபிஐ கால் பண்றது யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய தியரி வேணும். ஓகே, அந்த தியரியை பார்த்துட்டு தான் என்ன பண்ண முடியும், அதை ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, அதை ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு கிளாஸ்ல நீங்க வரும்போது இதை பண்ணி எடுத்து வந்துடணும், நான் வரும்போது இதை பண்ணி எடுத்து வந்துடுவேன். ஓகே, நாளைக்கு வரும்போது யூசர் சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் 2 மெத்தட் போட்டு இதில் ரியாக்டிவ் ஃபார்மும் இல்லை டெம்ப்ளேட் ஃபார்மும் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா டேட்டா எனக்கு வந்து லாக் ஆகிடும். அங்கேருந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா ஏபிஐக்கு அனுப்பிச்சு விட்ருவேன். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணும்போது இதை பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் இந்த ரவுட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க, கிளியர் பண்ணிடலாம். எனி டவுட்ஸ் ரவுட்ஸில்? No, sir. No, sir. Okay, others? I will check the video. I have logged late, Gopi. அதனால செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கேட்குறேன். சரி, ஓகே. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான் என்ன பண்ணிட்டு போகிறோம், எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராஜெக்டை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ண சொன்னது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலன்னா அதையும் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ நாளைக்கு கிளாஸில் எப்படி ஒரு ஏபிஐ காலில் ஃப்ரண்ட்லேருந்து எப்படி ஒரு ஏபிஐ காலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir.